வணக்கம். பார்ட் 5ல் பேசியிருந்தது தான் விஜய் கட்சிக்கான ஆணிவேர். அந்த மாற்று சிந்தனை மாற்றம் வேணும். எப்படி சிந்திச்சாங்க? அந்த சிந்தனையை ஊக்குவிச்சது யார்? திராவிட சித்தாந்தம். திராவிட சித்தாந்தம் எப்படி சிந்திக்க வைக்கிது பார்த்தீங்கன்னா, திரையில் கொண்டாடினவன் அவன் தரையிலையும் அப்படி தான் இருப்பான்னு நம்ப வச்சுது பாரு திராவிட சித்தாந்தம். நம்ம எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? திராவிட சித்தாந்தம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி வச்சுருக்கு. போலி திராவிடம் என்பது போலின்னு நான் சொல்ல கேட்கல. தமிழ் தேசியர்கள் திராவிடத்தை வைத்தால் ஆரியத்துக்கு துணி நிற்கிறாங்கன்ற மாதிரி ஒரு போலி கட்டமைப்பு முயல் திராவிடம். அதனால தான் தோற்று போனீங்க நீங்கள். ஓகேவா? தோத்துட்டு இப்போ யாரோ ஒருத்தவன் திரைக்கவர்ச்சியில் ஆட்சியை பிடிச்சிட்டான். என்ன சிந்தனை இருக்குது சொல்லு? அவன் என்ன களத்தில் எங்கே போராடினார்? இல்லை அவர் மக்களுக்கான கருத்து என்ன சொன்னாரா? இல்லை இப்போ எவ்வளோ போராட்டங்கள் கடந்து வந்திருக்கோம். இந்த கருத்தில் அந்த போராட்டங்களுக்கான பங்கு எதனாவது இருக்கா? எதுவுமே இல்லை. வந்தார் 2 வருஷத்தில். இப்போ கட்சி ஆரம்பித்தது 2 வருஷத்தில் ஆட்சியில் உட்காந்துட்டார். என்ன பாருங்கள், உச்சபட்ச நடிகர் அவர், உச்சபட்ச திரைக்கவர்ச்சி வெறி இந்த சமுதாயத்தில் ஊறி அதில் அப்படியே வந்துட்டாங்க. அதில் இன்னொன்றும் நீங்கள் பார்க்கணும். இது முழுக்க திரைக்கவர்ச்சி மட்டுமே நம்ம எடுத்துட முடியாது. திராவிட ஆண்ட கட்சிகள் மேல் இருக்கும் வெறுப்பு. ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலை. இவன் வந்தாலும் கொல்ல, அவன் வந்தாலும் கொல்ல, மாற்றி போட வேண்டியதாக போச்சு. அதனால் ஒரு மாற்று வேணுன்னும் போது ஒரு உச்சபட்ச திரைக்கவர்ச்சி நல்லா வேலை செஞ்சுது. இங்கே இன்னொருத்தவன் கத்தின்னு இருந்தான், சீமான்னு சொல்லிட்டு. 15 வருஷம் நேர்மையான அரசியல். அவன் மேலேயே நிறைய அலிகேஷன் வச்சிங்க. பணம் வருது, அது சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் அற்ப பதறுகளின் பேச்சு. அவன் கருத்தை தான் பார்க்கணும். ஓகேவா? அவன் எப்படி இருக்கான்னு தான் பார்க்கணும். அவன் முன்வைக்கிற அரசியலை தான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு நீ இப்போ பாத்ரூமை திறந்து பார்க்குற, ஐயா அவுத்து போட்டு குளிக்கிறானே, இவன் இப்படி தான் பழகுது, அசிங்க பிடிச்சோம், அப்படி பேச முடியாதுல்ல. பாத்ரூமில் அவுத்து போட்டு தான் குளிக்க முடியும். ஓகேவா? எந்த அரசியலை நம்ம பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? அப்போது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தையே மாற்றி விட்டோம் நம்ம. அதை அறுவடை செஞ்சிட்டான் விஜய். நீங்கள் போட்ட அரசியல் அந்த அடுக்கு தான் இப்போது முளைஞ்சி நிற்கிது. கடைசி வரைக்கும் ஜென்சி திருந்த மாட்டீங்க போல இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த பாட்டில் பேசுவோம்.